Praise the Lord. Thank you, Jesus. மகா கிருபையும் இறந்த நல்ல ஆண்டவர் நன்றி நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் சோதரிகளையா ஆசீர்வதிக்கப்பட்டதால் தெய்வம் என நல்ல காலை 2வது ஆராதனைக்காக நன்றி. தெய்வ சத்தத்தை ஒரு பெருமழை இறைச்சலை போலாக கேட்டோம் ஆண்டவர். 2வது ஆராதனை ஆசீர்வதித்து நாமத்தை மேம்படும் பாடல்கள் துதி சோதர்கள் ஆராதனை எல்லாவற்றிலும் நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரை. கத்த தம்முடைய கத்தாவாக்களை குணமாடியோடு பேசுவீராக நாம் மகிமைப்படுவதாக. கத்தர் இரக்கம் பாராட்டும் ஆகிய முற்றிலும் பொருட்படுத்த நடத்த இயேசுவை நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில்
பாடுவோம், வீட்டிலாக மகிழ்வோம், மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை செய்து மகிழை தாண்டியே உங்களுக்காக. தண்ணீரை கடந்து சோதனை செய்து
பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர், நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு கூட இருந்தேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினிலே நடந்தாலும் வெந்து போவதில்லை என்று வாக்குரைத்துள்ளது. நேற்று மாதங்கிழமை அற்புதமாய் காட்சி 9வது மாதத்தின் இந்த 13வது நாளிலே தெய்வ சமூகத்துக்குள்ளாய் வர கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல சுகத்துக்காய், நல்ல பலத்துக்காய், நல்ல ஆரோக்கியத்துக்காய் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. காலையிலே நாங்கள் எப்போதும் நிர்மலமாகாமல் இருப்பது, நாங்கள் எப்போதும் நிர்மலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபையானவரே, உடைய சுத்த கிருபையானவரே. எத்தனை பேரை காலையில் சொல்ல முடியும், இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது, இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அப்படி சொல்றதெல்லாம் கரங்களை காட்டி காலை ஆராதனை அப்பா நன்றின்னு சொல்லுங்க. என்னை வைத்த அன்புக்காய் சோதனை, உடைய இறக்கத்துக்காய் சோதனை, உடைய மாறாத கிருபைகளுக்காய் சோதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திர. ஒரு கன்னட பாடலை கூட பாடுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಸ್ತುತಿ ಸೋಣ, ಸ್ತುತಿ ಸೋಣ, ನಾವೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಇಂದು ಪಾಡೋಣ ಶಿರವನ್ನು ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದು. ಸ್ತುತಿಸೋಣ, ಸ್ತುತಿಸೋಣ, ನಾವೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಇಂದು ಪಾಡೋಣ ಶಿರವನ್ನು ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದು.
ನಾನು ಆಶೀರ್ವಾದನು ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದು அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி ஆராதனைக்குள்ளாய் கலந்து போவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? எலியாவின் தேவன் நம் தேவன். யாருக்கும் தெரியாதா? அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சொல்லுங்க, எலியாவின் தேவன் என் தேவன். சொல்லுங்க எல்லாரும், எலியாவின் தேவன் என் தேவன். நல்லா சொல்லுங்க, எலியாவின் தேவன் என் தேவன். அல்லேலூயா. வேதத்துல எல்லாரும் ஆண்டவரே நான் என்ன சொல்லணும்னு சொல்லுவாங்களா? ஆனால் எலியா எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார். ஆனால் எல்லாம் சொல்லிட்டேன், இப்போ மழை வரும்போது என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். அல்லேலூயா. கேட்கவே மாட்டார், எல்லாத்தையும் சொல்லிடுவார். அவருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பாடலை பாடும்போது உங்களுக்குள்ளாய் ஒரு விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. இடத்திலிருந்து நீங்கள் கடந்து போகும்போது என் ஆண்டவர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் நீங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து போகும்போது கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாய் பாடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்லமை காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்லமை காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். கர்த்தரே
கர்த்தர் உங்களையும் என்னையும் சுமந்து வந்து நடக்க முடியாத சூழ்நிலைகளிலே அவருடைய தோள்களின் மேலே நம்மை சுமந்து ஒரு தந்தை தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்து அப்படியே மகா உன்னதமான கிருபைகளுக்கா எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். சுரையிலும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. காலை ஆராதனையில் ஆண்டவரை பார்த்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். சொல்லுங்க. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. காலை ஆராதனை சம்பவம் பார்த்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನೀನು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಮನುಷ್ಯನಿಗಲ್ಲ. ಲೋಕವು ಎಷ್ಟು ಭಯಂಕರವಾದಂಥ ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದೆ ಅನ್ನೋದನ್ನು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ.
ದೇವರು ದೇವರ ಕೃಪೆ ಇಷ್ಟಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ ನಮ್ಮ ನಡೆಸಲಿ. ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಒಂದು ನಿನ್ನ ತುಟಿಗಳಿಂದ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ದೇವರಿಗೆ ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳೋದ್ರಿಂದ ನಿನಗೇನು ಕಷ್ಟ ಅಲ್ಲ, ಅದರಿಂದ ಏನು ನಷ್ಟ. ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ ಮಕ್ಕಳೇ, ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. நன்றி உள்ளவனாயிரு, நன்றி உள்ளவனாயிரு. Thank you, Jesus. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய நாதன் சுஜாதா அவர்களுக்கு ரொம்ப ஒரு வாரமாக ரொம்ப உடல் செல்ல பலவீனமாக இருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்க காப்பாற்ற சுஜாதாவுக்கு நம்ம எல்லா கதிரையும் சோதனை பண்ணுவோம். நம்முடைய ஹாஸ்டலில் இருக்கிற சீத்தம்மா நேற்று பேரலிஸ் லக்குவா மாதிரி அடித்து ஒரு கை கால் வராமல் போயிடுச்சு. ஆண்டுடைய கிருபினால் கர்த்தர் அவர்களை அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாயை கர்த்தர் பலப்படுத்தணும். ஆயுசு நாளை கர்த்தர் கொடுத்துருக்கிற வரைக்கும் நல்ல வலி இல்லாத சுகபல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும். சித்தம்மாவுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை சோர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க ஆண்டு நாம் பயப்பட நம்ம எல்லா கர்த்தரை சோதனை பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோமே நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் பிரைஸ் தருவோம். பிரைஸ் தருவோம். மெட்டில் கீழே நிற்க வேண்டாம், சேர் இருக்குது, நீங்கள் வந்து உட்காருங்க. பிரைஸ் தருவோம். வாங்க வாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்துடுவாங்க. அல்லேலூயா. எல்லோரும் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கூட நம்ம ஒரு 50% தான் நம்ம ஒன்றா கூட முடிகிறது. வயதானவங்க தூரமாக இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அதையும் கர்த்தர் எல்லாம் ஒரு நாள் ஒன்றாக கூடி தெய்வத்தை ஆராதிக்க ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை வீடுகளில் இருக்கிறவங்க கேட்டு ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆமென். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க கர்த்தருக்கு சொல்லும். இந்த தேவ சமூகம், இது தேவனுடைய நேரம், இது ஏசப்பா நம்ம வீட்டில் வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் பயபக்தியாக கர்த்தருக்கு சொல்லும் உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம அதில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக பாஸ்டர் அகஸ்டின் நம்முடைய கேரளாவிலிருந்து நம்ம அதில் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால பாருங்க, ரொம்ப நாள் ஆகி போச்சு இல்லை, யாரும் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, யாரும் வர மாதிரி இல்லை. அதனால என்னையே பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சதுனால ஒரு கர்த்தருக்கு சொல்ற, என்னோட கொஞ்சம் வெள்ளையா, என்னோட கொஞ்சம் குண்டா, கர்த்தருக்கு சோத்திரம். அவர் என்னோட கொஞ்சம் பியூட்டியா, கிளாமரா, நான் சொல்றேன் அவர் என்ன ஆயிருக்கும் என்னவோ சொல்லி சொல்றதை விட்டுருக்கிற ஊழியக்காரங்கள, நீதாயா இந்த மாதிரி சொல்லி. அவன் ஆமாங்க, நம்ம ஏசப்பாக்குள்ள நம்ம அழகானவர்கள் தான். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால அந்த பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்கு சோதரம் நம்ம வந்திருக்கு, நமக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இதை முடிச்சுட்டு குருவழிக்கு போவோம், குருவழி முடிச்சுட்டு பங்கார குண்டங்களுக்கு போவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறாங்க. ஆமென். அதுக்கு வரணும், வரவோ இல்லையோ கற்று சொல்கிறேன். நான் நேராக வந்து சீத்தம்மாவை பார்ப்பேன். ஆமென். எனக்கு ரொம்ப பேர் ஐடியா கொடுத்தாங்க கொரோனா நேரத்தில். மே மாதம்லாம் இந்த வயசானவங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க, என்னத்துக்கு நம்ம பிரச்சனை அப்படின்ட்டு கற்றுக்கு சொல்கிறோம். வெளியே இருந்து கற்றுக்கு சொல்கிறோம். உள்ள போக யாரும் இல்லை.
அப்போ நான் சொன்னேன், நல்லா இருக்கும்போது கூட அனுப்பிட்டுக்கலாம். ஆமாம், இந்த கொரோனா நேரத்தில் அவங்கள அனுப்புனா அவனும் ஏற்றுக்க மாட்டான். இவ்வளோ நாள் எங்கே தான் போடுவான். இந்த வயசான காலத்தில் அதுக்கு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அப்போ நான் யோசித்தேன், இவங்களை பார்க்காம கொரோனா வரதை விட இவங்களை பார்த்து கொரோனா வந்தால் கூட உங்களுக்கு கோடி சோத்திரம் ஆண்டுன்னு சொல்லி ஒருத்தர் நான் அப்படி இப்படின்னு இல்லாமல் எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம். யாருக்கு தெரியும், ஏன் மூலமாக அவங்களுக்கு வந்துருக்கலாம். நாம் நினைக்கிறோம் நான் ரொம்ப சுத்தம், க்ளீனிங், ஹலோ க்ளீன் போல்ட் ஆகிடுவேன் நீ. ஹலோ லோயா, அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா நீ சோப் போட்டு அவனே இல்லையா கொரோனா ஒரு கருத்து தட்டிக்குதுங்க ஐஸ்வர்யா கிட்ட. என்னன்னு திறந்து பார்த்துக்கலாம் கட்டி பிடிச்சிட்டு இப்படி இருக்குது இந்த உலகம். ஆமாம், பயப்படாத. நான் உங்களுக்கு ஒரு காட்டு சொல்லி கொடுப்பேன், சொன்ன பயப்படாத. எச்சரிக்கை, அவ்வளோதான். எல்லாரும் நேசிங்க. ஆமாம், இந்த ஃபோனில் சொல்கிறானுங்க, ரிங் டோனில் சொல்கிறானுங்க, ನಾವು ರೋಗಿನ ವಿರೋಧಿಸಬೇಕು, ರೋಗಿகள் நல்லா. அவன் சொல்கிறான் சுவிசேஷம் நம்மளுக்கு. அவன் அந்த பொம்பளை பேச்சு கேட்டு 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 நீங்கள் ஃபோன் எடுத்து தொலைகிறது இல்லையா, அதே கேட்டு கேட்டு எனக்கு எல்லாம் மனப்பாடம் ஆகிடுது. இப்போ யாருன்னா என்ன டிவியில் விட்டால் கிளியராக பேசி விட்ருவோம் எல்லாருக்கும். அதனால தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சித்தம்மாவை முடிஞ்சா காலைல போகும்போது சும்மா பார்த்துட்டு போங்க. கர்த்தருக்கு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். பயப்படாதீங்க. ஆமென். ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதை இந்த சிறியர்களுக்கு எதை செய்துள்ளோ அது எனக்கே செய்துள்ளா. நம்ம ஜோதி அம்மாவுடைய பெரியம்மா தான் அவங்க. நேற்று வந்து அவங்கெல்லாம் இப்போ பிள்ளைங்களாம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா நம்ம போய் பார்க்கட்டோன்னு பாப்டிஸ்ட் போய் சீட்டு கேட்டாங்க, நிமாஸ் போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க. ராமியா காலேஜ் ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இது கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி அங்கே போனான். அவன் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் 70,000 ரூபாய் ஆகும் ஒரு நாளைக்கு. ஒன்றும் செய்ய முடியாதுக்கு இடத்துல கேரண்டி இல்லாததுக்கு 70,000 ரூபாய். அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்கம்மா, கொஞ்சம் யாரும் இல்லையா, தம்பிங்க இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசாரிக்கணுமா என்ன அப்படி அப்படியாச்சும் சொல்லி உட்காந்து பாருங்க. அவங்களையுமே என்ன அப்படி உட்காருங்க, இன்னொரு சேரத்துக்கு போடுப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது அங்கே டீ குடிக்கிட்டு வாரி பசங்க இதுக்கெல்லாம் போத மாட்டானுங்க. அங்கே டீ குடிக்கும் போது நின்றுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சரி, அதனால தேவ பிள்ளைகளை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வயசானவங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்குவோம். வீட்டுகளில் மாமியார் இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். கடைசி காலம் கேட்குறேன் இல்லை, என்ன பண்ண போகிற? இப்போ கடைசி காலம் என்ன பண்ணணும்போ? நான் என்ன சொல்கிறேன், கடைசி காலம் தெரிஞ்சதில்ல, அன்பு காட்ட கற்றுக்க. ஏசப்பா தான் போடுவீங்க. ஆமாம். அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. எனக்கு மைக்கேல் ஜவரண்யமா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் அந்த அம்மா எவ்வளோ உஷாராக தெரியுமா, கொட்டியில் வச்சுட்டு பூட்டு போட்டு கரெக்டாக சாய் வச்சுருக்கேன். நானும் அதான் என்னைக்கும் அனுப்பிட்டு பையன். ஆனால் நான் போனால் மட்டும் கரெக்டாக திறந்து கரெக்டாக எடுத்து அப்படி இப்படி பார்த்து என்கிட்ட கொடுக்குது. ஒரு நாள் இவனும் கூட்டு போயிருந்தேன், இவனும் பாதி கொடுத்து சார். நம்ம என்னெல்லாம் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் தான் கஷ்டப்பட்டு சும்மா கூப்பிட்டு போனேன். அவர் வாங்கி பார்த்து 1000 எனக்கு பிடிச்சி நான் போயிருந்தேன். நம்ம தத்தனையாக வாங்கி போயிட்டீங்கன்னா நிலைமை என்ன பண்ணுறது? அதனால கத்து நல்லவராக இருக்கிறார். தைரியமாக இருங்க. நம்ம ஆண்டுடைய வார்த்தை ஒரு நேரம் நாங்கள் ஐயா நான் சீக்கிரமாக போகணுன்னு இருக்கிறதுனால கரெக்டாக கத்த 20 நிமிஷம் தேவனுடைய வார்த்தை கேட்போம். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் தேவ மனுஷனை வரப்பட்டுவோம். கத்தனை ஆசை நான் சொன்னதெல்லாம் கரெக்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் தலைகளை வணங்கலாம். Thank you Lord Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ வந்திருக்குது ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற இயேசு உன்னை பார்க்கணும், உன் பிரச்சனையை தீர்க்கணும். Thank you Lord. என் ஜனமே மணந்திரும்பு, இயேசுவிடோ ஓடிவா. என் ஜனமே மணந்திரும்பு, இயேசுவிடோ ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே.
காக்கிற என் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவேர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன வாக்கு மாறாத நல்ல ஆண்டவரே, இந்த தினத்தை எனக்கென்று ஏற்படுத்துவேன், அவர்கள் புதியை சொல்லி வருவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமாயிருக்கும், அது அதிசயமாயிருக்கும் சொன்ன நல்ல கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் காலவேளையிலே வந்திருக்கிறேன் அன்பு ஜனத்தோடு கர்த்தர் இடைபடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்க விடாதபடி தடை செய்கிறேன், இருதயங்களை மாற்றுகிறேன், அபிவிசுவாசங்களை கொண்டு வருகிறேன். எல்லா குட்டி சாத்தானுடைய வல்லமையே ஆலயத்தை விட்டு ஜனத்தை விட்டு வெளியே உச்சத்தில் மூலையில் நின்று பயப்படுத்துகிறேன். எல்லா விக்கிரகத்தில் சபிக்கப்பட்ட ஆவியே, பொல்லாத ஆவியே, எல்லா சுடுகாட்டின் மயானத்தினுடைய கிரியே, மந்திரத்தினுடைய ஆவியை ஜனங்களை விட்டு வெளியே என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். என் ஆண்டவருடைய வல்லமை கிரியிச்சபடியாய் ஸ்தோத்திரம் என்றாவே. வாலிப பிள்ளைகள் வயதானவர்கள் என்ற கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை கிரியிச்சபடியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மை கிருபையை வாழ்க்கையில் பின்தொடரட்டும். நீ மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாய். தேவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தொடர்ந்து நடத்துங்க. கிருபையிலே பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியா செபிக்கிறேன். மேலிருக்கிற எல்லா கார் மேகங்கள் கர்த்தர் மாற்றுவீராக. வெளிச்சத்தின் வல்லமை உள்ளே பிரகாசிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ரத்தத்தில் மறைங்க அற்புதம் செய்ய இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற மரம் காய் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான். சாரி 16வது வசனத்தை வாசிங்க. 15. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. என் ஆண்டவருடைய திருப்பாதத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நீ பெரிய ஒரு கட்டடத்தின் நடுவில் அமர்ந்து கொண்டு அதல்ல ஆலயம், நீ நடமாடுகிற ஒரு ஆலயம். ஒரு மனிதனுடைய கையை மேல உயர்த்தி நடு சென்று பார்த்தா இதுதான் ஆலயம். இருதயத்தை தான் ஆண்டவர் ஆலயத்தை சொல்றாரு. என் ஆண்டவருடைய திருப்பாதத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை நானே கெடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என் தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுக்க கூடாது. வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று. கலாத்தியர் 5:19. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட 17 விதமான பாவங்களை கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு. என் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பாவம் கூட உன்னுடைய வாழ்க்கையில இதுல இருக்குமானா நீ தேவனை சந்திக்க முடியாது. நீ தேவனுடைய ஆலயம் அல்ல, நீ தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆவி உனக்குள்ள வாசமா இருக்குது. அல்லேலூயா. கண்டது காட்சி, கொண்டது கோலம் என்று வாழ்ந்து கொண்டு இருந்தா இந்த ஆலயத்திலிருந்து ஜீவனை கர்த்தர் பறித்துருவாரு. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். இதுல 17 விதமான பாவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்கு 17 பாவம் இருக்குது, சிலவங்களுக்கு 10 பாவம் இருக்குது, சிலவங்களுக்கு 5 பாவம் இருக்குது.
இந்த ஒரு பாவம் இருந்தா கூட நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய திருப்பாதத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தா அவனை நான் கெடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆதாமை உருவாக்கி கையினாலே உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை நாசியில ஊதினாரு. அந்த ஆத்மா தான், அந்த ஜீவன் தான் இப்ப ஓடிட்டு இருக்குது. உன் படிப்போ உன் பெலனோ உன்னுடைய அந்தஸ்தோ உன் அழகோ அல்ல, என் ஆண்டவர் போடுகிறதான கிருபை. உலகம் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்குது. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. தேவனுடைய பாதத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் கேரளா மாநிலம் மூணார் பகுதியிலிருந்து கடந்து வந்திருக்கிறேன். நான் நல்ல ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன். என்னுடைய வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தான் நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்காய் கடந்து வந்திருக்கிறேன். 11 வருடங்கள் ஆயிடுச்சு. கடந்த மாதம் எங்க ஊர்ல பயங்கரமான மழை, 80 பேர். அல்லேலூயா. ஒரே டைம்ல கார் இருள், பயங்கரமான மழை. நல்லா சாப்பிட்டுட்டு இரவு தூங்குனவங்க மேல எல்லாம் கண்ணு மண்ணு வந்து விழுந்துச்சு. ஒரே நிமிஷம் 5 நிமிஷத்துல ஒண்ணுமே காணோம். அல்லேலூயா. உன்னுடைய பெலத்துல எல்லாம் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது, உன் படிப்புல எல்லாம் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது, உனக்கு இருக்கிற பண பெலத்துல எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையில. நீ தேவனுடைய ஆலயம், நீ நடமாடுகிற தேவனுடைய ஆலயம். நீ எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சரி, நீ எந்த திருமண வீட்டுல இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான சிட்டியில இருந்தாலும் சரி, உன்னை ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆண்டவருடைய கண்ணு 2 கேமரா, பெரிய பெரிய கடையில சிசிடிவி வச்சிருக்காங்க. ஒரு தவறு செய்ய முடியல, பரலோக கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவர் உன்னை கெடுத்துருவாரு. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, என் ஆண்டவனுக்கு முன்பதாக யாரும் தப்பிக்க முடியாது. இயேசு பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடவே என்னிடத்துல வரமாட்டான். ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. என்னுடைய கட்டளைகளின்படியும் என்னுடைய கற்பனைகளின் படிக்கிற நடக்கிறவன் மாத்திரம் தான் என்னிடத்துல வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 2:11 வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் கொரோனா வந்து பல பேர் மரித்து போயிட்டு இருக்கிறாங்க. நீ எங்கெங்கயோ போற வர அந்த வைரஸ் உன்னை தாக்காம இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். என் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, குமாரன் கோபம் பண்ற கூடாது, நீ வழியிலே அழிஞ்சு போயிடக்கூடாது. அவருடைய பாதத்தை நீ முத்த செய்யணும். முத்த செய்யறது 3 நேரம் என் ஆண்டவனை ஆராதிக்கணும். ஆலயத்துல மட்டும் இல்ல பரிசுத்தம், எதை பிரசங்க கேட்கும் போது அல்ல பரிசுத்தம். உன்னை ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த உலகத்திலிருந்து செப்பரேஷன் ஜீவிதத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. எந்த கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. பொருள் இல்லாதவங்களுக்கு இவ்வுலகல்ல, அருள் இல்லாதவங்களுக்கு அவ்வுலகல்ல. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ சென்றடைய முடியும் நினைச்சா ஒரு காலமும் முடியாது. சரிக்கு சரி செய்கிற ஆண்டவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா தான் நீ வரப்போகிறாரு. அதனாலதான் பார்க்கிற சம்பவங்களா அவனை அறிவித்து சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று வேதம் தெளிவா சொல்லுது. என் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஒரு பாவம் இருந்தா கூட நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. மரணம் எப்ப வேணாலும் சம்பவிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையோ ஒருவேளை மரணமோ சந்திக்குமானா நீ இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை நீ போய் பார்த்துடணும். அல்லேலூயா. இல்லாட்டி நீ பட்ட பிரயாசம், நீ ஆலயத்துக்கு ஓடி வந்தது, நீ உபவாச கூட்டத்துக்கு வந்தது, நீ பாஸ்டுக்கு பணம் கொடுத்தது ஒண்ணுமே செல்லுபடி ஆகாது. நீ MA படிச்சிருக்கலாம், நீ BA படிச்சிருக்கலாம், நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இந்த பட்டம் எல்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. பரிசுத்தம் என்ற பட்டம் மாத்திரம் தான் சொர்க்க ராஜ்யத்துக்கு சொந்தமாகும். என் ஆண்டவருடைய திருப்பாதத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா, பாவம் செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய ஆலயத்துல கெடுக்கிற. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. யார படம் காட்டுறதுக்கு, யாருக்கு முன்பதாக வேஷம் போடுவதற்காக இந்த ஆலயத்துல வந்திருக்கிறது. அல்லேலூயா. ரஜினி பயங்கர கருப்பு, ரஜினி பயங்கரமான கருப்பு. நான் சின்ன வயசுல பார்த்திருக்கிறேன்.
ஆனா ஸ்கிரீனுக்கு கலர் ஆயிடுவாரு. அல்லேலூயா. அந்த வேஷம் மாற்றப்படும் பொழுது இயற்கையான கலருக்கே வந்துருவாரு. இதெல்லாம் வேஷம், மேக்கப்பு. தேவனுடைய பாதத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, மறுமுறை என்னை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டியும் சரி, நான் ஆண்டவருடைய வார்த்தையை விதைச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். கர்த்தருடைய திருசமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை நான் கெடுப்பேன்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் அல்லேலூயா. நம்ம நம்மளுடையவர்கள் அல்லன்னு சொல்லி சொல்றாரு. என் பேரு அகஸ்டின். நான் என்னுடையவன் அல்ல. நான் யாருடையவன்? தேவனுடையவன். இப்ப இங்க இந்த என்னுடைய நானா இருந்தா யார் என்கிட்ட கோவப்படும் போது எனக்கு கோவம் வராது. அல்லேலூயா. நான் ஒரிஜினல் நானா இருந்தா கண்டிப்பா கோவம் வருது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை சூடு சொரணம் மானம் ரோசம் ஒண்ணு இருக்க கூடாது. இயேசு கிறிஸ்து 33.5 வருஷம் இந்த பூமியில உலாவி ஊழியம் செய்கிற நாட்களில சிலுவைக்கு கொண்டு போகையில காரி துப்புனாங்க. அல்லேலூயா. அடிக்கப்படுகிற ஆடை போல போனாரு. வாய் திறவாமல் நின்றாரு. அல்லேலூயா. உன் வீட்டுல உனக்கு சாட்சி இருக்கணும். உன் கணவன்கிட்ட ஒரு சாட்சி இருக்கணும். உன் மனைவி கிட்ட ஒரு சாட்சி இருக்கணும். தாய் தகப்பன்கிட்ட சாட்சி இருக்கணும். தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ நடமாடுகிற ஒரு கிறிஸ்துவாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நீ தேவனுடைய ஆலயம். எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் தரலனா, ஆண்டவருக்கு பிரகாரங்களில ஆண்டவருக்கு உண்மையா ஜீவிக்காததுனால மாத்திரம்தான். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பாதத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருவர் கெடுத்தா நிச்சயமா இயேசு கெடுத்துருவார். ஜெபத்தை கேட்கவே மாட்டாரு. ஜெபம் மேல போகாது. அல்லேலூயா. வான மண்டலத்துல நிறைய பொல்லாத ஆவிகளுடைய போராட்டம் இருக்குது. கூரைக்கு மேலேயே நிறைய பேருடைய ஜெபம் போகாது. ஆண்டவருடைய திருசமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசரு மரித்தான். ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். ஆனா தரித்திரன் லாசரு ஆண்டவருடைய மடியில போயிட்டான். ஆபிரகாமினுடைய மடியில போயிட்டான். இந்த பாதாளத்திலே வேதனைப்படுகிறவன் ஆபிரகாம் மடியில இருக்கிற லாசருனுடைய விரலினுடைய நுனியை தோய்த்து என் நாக்க குளிர பண்ணணும், இந்த வேதனை என்ன தாங்க முடியலன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. 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 நான் 21 நாள் உபவாசம் இருந்த நாட்களிலே பாதாளத்தை குறித்து ஆண்டவர் தெல்ல தெளிவாய் காண்பித்து கொடுத்தாரு. நான் இருப்பது தேவனுடைய சமூகம், சொல்லுவது கர்த்தருடைய வார்த்தை. பாதாளத்துல அநேகர் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. என்னை போல பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தெரிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் உண்டு. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஆராதனைக்கு வந்தாச்சு, கையில இருக்கிற கதவாடை தூக்கி வெளியில எரியலைன்னா பூனை பின்னாடி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. கையில இருக்கிற கருவாடை எடுத்து தூரம் போடணும். நாட்டம் எடுத்த பாவங்களை எல்லாம் விட்டு இயேசுவுக்காக வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவாரு. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தா அவனை நான் கெடுப்பேன்னு சொல்றாரு. இயேசு பட்சிக்கிற அக்கினி. இந்த வேதம் 2 பகுதி இருக்குது. அவர் ஒரு அன்பின் பகுதி இருக்குது. அவர் பட்சிக்கிற அக்கினியாவும் இருக்கிறாரு. இயேசு தயாள குணமுடையவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில சுமக்கிறது போல நான் உன்னை சுமக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல நான் மோசையோடு பேசுகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்கினி ஆயிட்டா ஒருவனும் முன்பதாக நிற்க முடியாது. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து செப்பரேஷன் பண்றாரு. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தார் மாத்திரம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க, ஹால் டிக்கெட் வாங்குறாங்க. நம்பர் வந்தவங்க மாத்திரம் தான் பாஸ். அல்லேலூயா. வராதவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது ஃபெயிலான கூட்டம். என் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இது இப்ப தெரியாது. மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த மரித்த பிறகு வாழ்க்கை நமக்கு இப்ப ஒண்ணும் தெரியல. அநேக பேர் மரித்து போயிருக்கிறாங்க, அவங்களுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியல.
மறு வாழ்க்கை உண்டு. இம்மைக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா தருவாரு. நீ மறுமையில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றா நீ பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. நீ உண்மையாய் வாழ வேண்டும். ஒரு பொய் கூட உன்னுடைய வாழ்க்கையில வருமானா நிச்சயமா நீ தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைய முடியாது. அல்லேலூயா. அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவனை எல்லாம் அக்கினி கடலில் ஆண்டவர் தள்ளிடுவாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்க எத்தனை ஆலயம் உட்கார்ந்து இருக்கிற பாருங்க. ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம். நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறது என்று நீங்க தெரியாம இருக்கிறீங்களான்னு பவுல் கேட்கிறாரு. அல்லேலூயா. நீங்க எல்லாம் தேவனுடைய ஆலயம். ஒருவேளை நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தீனா ஆண்டவர் உன்னை கெடுத்துவாரு. நீ நித்தியம் போக முடியாது. கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, இந்த கால வேளையில கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் இயேசப்பா. நீங்க தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறது என்று உங்க பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதே சாமி. ஆண்டவரே, பிள்ளைகளை கத்தாவே பின்னாடி இழுக்கிற எல்லா பாவத்தினுடைய கிரியைகள், எல்லா பிசாசுனுடைய தந்திரங்கள், ஆண்டவரே வஞ்சிக்கிற ஆவிகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய கிரியைகள், பரிசுத்த வாழ்க்கையிலே நிற்க முடியாதபடி ஒவ்வொரு நாளும் பலனிழந்து போகிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஏசப்பா, இவர்களுடையவர்கள் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உம்முடையவர்கள் இயேசுவே. ஆண்டவரே, சொர்க்க ராஜ்யத்திலே ஆண்டவரே உங்களுடைய பேரை எல்லாம் எழுதியிருக்கிற நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கொடுத்த என் ஆண்டவருக்கு கோடா கோடியா துதிக்கிறேன். பலப்படுத்திருங்க, திடப்படுத்திருங்க, சகாயம் பண்ணிருங்க ஆண்டவரே. நீதியின் பாதையிலே நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். டைம் கொடுத்த பாஸ்டருக்காய், சபை ஜனங்களுக்காய் நான் துதிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ரத்தத்துல மறைங்க அற்புதம் செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. தேவனின் ஆலயமே, மகிமையின் ஆலயமே, சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். சில பேருக்கு சொல்ல முடியல, ஏன்னா தெரியும் போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒருத்தர் மாறிட்டு அப்படி சொல்றீங்க. இல்ல, கர்த்தருக்கு சோதரம். நீ மற்றவங்க சொன்னா நீங்க அப்படி நினைச்சா கூட நீங்க பைபிள் சொல்றது கர்த்தருக்கு சோதரம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. பவுல் இந்த சர்டிபிகேட் கொடுக்குறேன்னா ரொம்ப கஷ்டம். அவர் திட்ட மாதிரி யாரும் திட்டது கிடையாது. ஆமென். அவர் இருக்கும் போதே இயேசு வந்துருவார்னு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்ப இயேசு வருவார்னு பவுல் நினைச்சாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மள மாதிரி இன்னும் புளியமலையில வர பாதங்கள் வந்து நின்று விழுந்து இதெல்லாம் உனக்கு என்னதுன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது போல அவர் அப்படி இல்லைங்க. அவர் அன்னைக்கே இயேசு வந்துருவார்னு நினைச்சாரு. அதனால தான் கர்த்தருக்கு சோதரம். அவர் நீங்க என்னவோ குறைஞ்சிருக்க சொல்லி விபச்சாரக்காரர் வேசிக்கல்லர் எல்லாம் பேசின பவுல், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதை நினைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாம். ஆனால் இதை உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஆனால் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக சொன்னால் நானே தானே சர்ச்சு, அப்புறம் என்னது நான் என்னத்துக்கு வரணும் சர்ச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? அதனால் இதோடு நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம ஆளுங்க அப்படியே எடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு உங்க சொல்லுவாங்க, எங்கள் சப்பா அப்படியே நீங்கள் என்ன சொல்லிட்டு அப்படியே எடுத்துருவாங்க. அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆலயங்கள். இந்த இந்தியாவில் தான் நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. குதிரை ஆலயம். குதிரை ஆலயத்தில் என்ன இருக்கும்? குதிரை இருக்கும். ஏங்க நீங்க டாய்லெட்ல படிச்சதுல ஸ்வச்ச ஆலயான்னு போட்டுக்கிறாங்கன்னா கரெக்ட்ல ஸ்வச்சாலயா அது ஒரு ஆலயா.
என்ன அதான் நம்ம ஆளுங்க தொட்டுக்கிட்டு போறானுங்களே. டேய் அல்லேலூயா. அந்த மாதிரி ஆளையா வரக்கூடாது. நாம உண்மைதான் நான் சொல்றது. இந்தியில கன்னடத்துல எழுதி போட்டு சரியா பண்ண முடியல. என்ன மாதிரி கரெக்டா? ಶೌಚಾಲಯ ಶೌಚಾಲಯ ಇದು ನಾನು ಸ್ವಲ್ಪ ಶೌಚಾಲಯ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರೆ ಏಸಪ್ಪ ವಾಸ ಮಾಡುವಂತ ಆಕಾಶ ಭೂಮಿ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದಂತ ದೇವರು ಆಮೆನ್ ನಿನ್ನ ಚಿಕ್ಕ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲು ಆಸೆ. ಅದಕ್ಕೆ ಏಸಪ್ಪಗೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬೆಳ್ಳಿಗೂ ಅದು ಇದು ಏನಿಲ್ಲ, ನೀನೇ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲೇ ಏಸಪ್ಪ ವಾಸ ಮಾಡ್ಬೇಕಂತ ಆಸೆ. ಆಮೇಲೆ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಆಸೆ, ಅಯ್ಯ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಏಸಪ್ಪ வாழಬೇಕು. ஏசப்பா இதயத்துல வாழணும். என்னன்னா ஒருத்தருக்கு தான் இடம் கொடுக்க முடியதில்ல. நீ ஊர்ல ஏமாத்தின்னு வரைய ஜெனே, நீ தான் என் உள்ளத்துல இருக்கிற. அங்க போனா சரஸ்வதி நீ தான் ஒரு சைடுல ஏன்னா எத்தனை ரூம் கட்டி வச்சிருக்க நீ வாடகைக்கு வீடு இல்லாத பிளாட்பார்ட்ல பட்டிருக்க நாய். இது எத்தனை ரூம் வச்சிருக்குது பாருங்க. கத்தருக்கு சொல்ல தப்பா நினைக்காதீங்க. ஆமென். ஏசப்பாவுக்கு மட்டும்தான் உங்க இதயத்தில் இடம் கொடுக்கணும். அவர் தான் நம்மை ஆளுகை செய்யும். நல்ல தேவனுடைய சத்தியத்தை நாம் மனசுல கேட்டோம். ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி காணிக்கை எடுத்துட்டு முடிக்கிறோம். பிரைஸ் எல்லாம் பாசமா இப்படி இப்படின்றாங்க இருக்கிறேன்னா திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் தான் காசு கேட்குறியே. நான் இந்த பிரச்சனை பண்ணுகிறேன். இப்போ கூடவா 10 ரூபா அவங்க 10 நிமிஷம் பேசி நிற்கிறாங்க. எனக்கு 10 ரூபா கேட்கற பத்தி இந்த நேரத்தில் காசு கேட்குறாங்க. சரி அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சாட்சி உங்களுக்கு நல்லா தான் இருந்தோம். தயவுசெய்து கவனிங்க. ஆமென். தயவுசெய்து கொஞ்சம் அப்படி உட்காந்துங்களே, சேர் இல்லையா கொஞ்சம் தள்ளி உட்காந்தீங்கன்னா அந்த பசங்க கீழே அப்படின்னா பின்னால் இருக்கிறவங்க உட்காருவாங்களே. ஏதாவது ஒரு ஆத்மா ஆதாரப்படுத்தி வழி பார்க்குறீங்களா பாருங்க. ஒரு ஆத்மா கொண்டாட மாட்டேன், வர ஆத்மா முறைப்பேன். முறைக்கிற பசங்கள அது அடுத்த வாரம் வரவே வராது. ஒரு சேர் கொடுங்க, நம்ம ஆளுங்க 2 பேர் கீழே உட்காருங்க. என்ன இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான் நிற்கிறாங்களே அது பண்ணுங்க. பிரைஸ் தருவாங்க. அல்லேலூயா. சரி கவனமா கவனிங்க. நான் போன வாரம் அருமையான தேவ பிள்ளைகள் ஒரு காணிக்கை எடுத்தேன். காணிக்கையில் சபை காணிக்கை எடுத்தேன். நம்ம ஜபா எனக்கு போன் பண்ணி போன வாரத்தில் ஐயா சென்ட்ரிக்காரங்க அவருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரி அடிக்கிறவெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, லிட்டர்லாம் போட்டுக்கிறீங்க ஐயா, நீங்கள் மோல்டிங் போடுறதுனா இப்பயே போட்டுங்க. நான் சாமான் எடுத்துகிட்டு போயிட்டா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம். கர்நாக்கு தெரியும் அந்த வேலை விஷயம். ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாங்க. நான் இப்போ அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றது ஃப்ரீயாக அவங்களுக்கு கஷ்டம். மோல்டிங் போட்டுங்க. இப்போ மோல்டிங் போட்டுக்கு ஜபா கிட்ட காசு இல்லை. அப்போ ஜபா என்ன பண்ணிக்கிறாரு, அந்த கடைகளை நீங்கள் சொன்னால் கூட ஃப்ரீயாக இல்லை கொடுப்பாங்க, கடமா நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜபா எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி மோல்டிங் போட்டுருங்க, ஃப்ரீயாக தானே கொடுத்துருக்குறோம், இந்த சென்ட்ரிங் சாமான் எடுத்துகிட்டு போயிட்டா கஷ்டம். சரி எப்போ போடலான்ங்கிற 10ஆம் மாதம் முதல் வாரத்தில் போடலான்னு ஜெபம் பண்ணுங்கிறையான்னு. ஜபா தைரியமாக போடுங்க, ஏசப்பா செய்வார், கவலைப்படாத, ஆண்டவர் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சரி எல்லாருமே உண்மை உத்தமா யார்ட்டையும் டொனேஷன் அடிக்காமல் கையை இருந்தாமல் ஊழிய செய்கிறாங்க. நம்ம ஊழியக்காரங்க எல்லாருமே கற்றுக்கு. அப்போது ஜபாவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நான் என்ன சொன்னேன், சரி அப்போ இவருக்கு தெரியுமா போடுன்னு சொல்லிட்டுமே அடுத்த மாதம் எப்படி இவருக்கு காணிக்கை அனுப்புறதுன்னு சொல்லி போன வாரம் என்ன பண்ணேன் நான், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இந்த காணிக்கை எடுக்க நான் சொன்னேன். இந்த காணிக்கை இந்த மாதம் முழுவதும் எடுக்கிற காணிக்கை யார் கொடுக்குறான், எவ்வளோ பேர் அதுக்கு சாட்சி? போன வாரம் நான் சொன்னது எத்தனை பேர் கேட்டீங்க? கேட்டுதான் இப்படி தூக்குங்க. ஆமாம் சொல்றேன். அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி எல்லாரும் சொல்லிட்டேன் ஜெபம் பண்ணிட்டு, அம்மா யாரும் எடுக்காதீங்க, இந்த காணிக்கெல்லாம் யாருக்கு அனுப்பணும், இந்த மாதம் கடைசியில் அனுப்பிடணும், ஆண்டு ஊழியத்துக்கு போகட்டும்னு சொல்லி விட்டேன். செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அமெரிக்காவிலேருந்து. உண்மைதான் சொல்றேங்க. அமெரிக்காவில் ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் பிரசங்கத்தை ஆன்லைன் மூலமாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ அவங்களுக்கு சனிக்கிழமை, இப்போ அவங்களுக்கு நமக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை. அவர் பாஸ்டர் என் பிரசங்கத்தை கேட்டுட்டு இதை தான் காப்பியாக எடுத்துமே அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் அமெரிக்கா சர்ச்சிலேயே அவ்வளோ நல்லா இருக்குது பாஸ்டர், உங்கள் பிரசங்கம்லாம் அருமையாக இருக்குது அப்படின்ட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சந்தோஷமாக சொன்னார். அவர் நம்முடைய மகமாரி, அவங்க நிறைய படித்து நல்லா தெரிஞ்சவர், நம்ம மேன்மைக்காக நம்மளை சந்தோஷப்படுறதுக்காக அவர் சொல்கிறார். அப்படி அந்த மாதிரி தேவ மனுஷன் அவர். அப்போது அவர் ஃபோன் பண்ணிட்டு சொன்னார், ஆன்லைனில் நான் கேட்டிருந்தேன், நீங்கள் ஏதோ சர்ச்சை கட்டணும்னு காணிக்கை கொடுக்கணும்னு சொன்னீங்களே என்னன்னு கேட்டார்.
அப்போ நான் சொன்னேன், எவ்வளவு தெரியலையா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் சொன்னேன், ஆமா இந்த மாதிரி நம்ம பிரான்ச் சபைக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னேன். நீங்களே இந்த ஏழைக்கு கொடுக்குற காணிக்கை இந்த கொரோனா காலத்தில் மொத்த காணிக்கை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன செலவு நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் எவ்வளோனா அனுப்புங்கன்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஃபோன் பண்ணாருங்க, ஆமென். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஃபோன் பண்ணுறாரு, உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிட்டு நீங்கள் எடுத்து கட்டிட்டு, ஆமென். அமௌண்ட்டும் வந்துருச்சு. கை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கை தரலையா தெரியுமா? அது எவ்வளோ தெரியலையே. அதை பற்றி உங்களுக்கு எதுங்க? இதோட நம்முடைய சாட்சி என்ன பண்ணிக்கொள்வோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்க ஒரு 35,000 ரூபாய் அமெரிக்காவிலிருந்து நமக்கு காணிக்க அனுப்பி இருக்கிறாங்க, நம்முடைய ஜப வீரனுடைய சபை கட்டுவதற்காக. இந்த கேட்டு அப்போதான் நினைச்சிருந்தேன், ஆன்லைன்ல கரெக்டா நின்று பேசணும். அங்கங்க ஓடுறதுனால தானே ஆயிடுச்சு. இனிமே நான் அங்கங்க ஓட மாட்டப்பா, நான் நேரா நின்று ஆண்டவரே உலகத்தை பார்க்கணும். பாருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க, சமாதானமா இருக்கணுங்க. இந்த சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்தத்துக்கு நேரம் நம்ம நடத்துதுங்க. அவன் சில பேர் பரிசுத்தம்னா என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, தோத்திரம் தோத்திரம் பரிசுத்தம் அதல்லையா. அவன் ஏசப்ப எங்கேயும் அப்படி நடந்துக்க மாட்டார் பாருங்க. அல்லேலூயா. அதனால நாம் மற்றவர்களையும், நம்மை சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும். அதனால இப்போ அவங்க அனுப்பிட்டாங்க, அதனால நான் ஜபா காணிக்க அனுப்ப மாட்டேன்னு நான் தீர்மானிப்பேன். நான் சொன்னது சரிதான். இதோட சேர்த்து நாம அந்த பணத்தை, அதாவது அனுப்பிட்ட ஐயா ஒருவேளை வீக் டேஸாக இருக்கிறதுனால திங்கக்கிழமை சவரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எதுக்கு இதை சாட்சியாக சொல்ல வரேன்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொன்னேன், திங்கக்கிழமை இதை ஜபா தசமாக என் பேங்க் அனுப்பிக்கிறார், செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவுக்கு சேங்ஷன் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை போஷிக்கிறது, நம்மை நடத்துகிறது, நாம் ஆராதிக்கிற ஒருபோதும் வெக்கப்பட்டு போக விட மாட்டான். ஆனால் விசுவாசத்தில் தெய்வத்துக்காக நிற்போம், தேவனுடைய ஆலயங்களாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதனால் கடைசி நம்ம வரும்போது காணிக்கை செலுத்துவோம். நீங்கள் என்ன காணிக்கை செலுத்தினாலும் எல்லாம் ஜபாவுடைய ஊழியத்துக்கு இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் நான் ஸ்டிக் பண்ணிக்கினேன். என்ன இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கினா போகுது, கறி கிரி யாரா பரவாயில்ல, கொஞ்சம் குறைச்சிக்கினா போகுது. இப்படி ஸ்டிக் பண்ணோம் பாருங்கள். ரிலையன்ஸ் வந்து காய் கறி, வெண்டைக்காய், கீரைக்காய், அப்புறமா என்னென்ன காய் வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்போ பற்றாது சொன்னேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சோம், யாருக்கு என்ன ஒன்றுமோ எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி கற்றுக்க சொல்லி. இப்போ கூட இருக்குது, கீரைக்காய் இருக்குது, புடமிளகா இருக்குது, கேட்கறது கேட்கறது. இப்போ தக்காளி இல்லையான்ட்டு இதை இருக்குது அங்கே வச்சா நான் என்ன அந்த பிஸ்னஸாக பண்ணுகிறேன். நான் மாலில் சொல்ல முடியாது, தக்காளி வைக்கிறது அப்போ பாரு இதையும் வைக்கிறாங்க. நான் மார்க்கெட்டுக்காக போயிட்டு வந்து வைக்கிறோமா, இருக்கிறத சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால பாடலை நாம் பாடும்போது ஆண்டவர் நாமத்தை மயம்படுத்தி நாம் காணிக்கை. யாராவது ஒரு நல்ல தனிப்பாடு பாடுங்களா? அதுல வாங்க வாங்க வாங்க, அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்க வாங்க, ஒரு பாட்டு பாடுறையா ஆன்லைன்ல எல்லாரும் தெரியட்டும்னு சொன்னாரு. சரிங்கய்யா வாங்க என்ன சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்னேன்னு சொல்லாதன்றாரு. நான் சும்மா கூட எடுத்துட்டு இருப்பேன், என்கிட்ட வந்துட்டு சொல்லக்கூடாது. என்ன கிடைக்குது ஐயா, நீ முன்னால நான் பின்னால, இல்லை நான் முன்னால நீ பின்னால போய் சேர போற பாட்டு மட்டும் பாடணும். இந்த பாடலை பாடணும் ரொம்ப ஆசையோட ஆண்டு ஐயா அவர்களை கேட்டேன். உடல்நிலை சரியில்லைனா ஜுரம் இருந்தாலும் கூட பாட இருக்க முடியாதுனால, மற்றபடி ஏதாவது தொந்தரவு முடியாது போயிடும். உடல்நிலை ஜுரம் இருந்த மாதிரி எனக்கு எப்பவுமே கூட எனக்கு ஜுரம் இருந்தாலும் பாடத்துக்கு மட்டும் நான் தடையில்லாமல் பாடுவேன். அந்த பலன் எனக்கு கடவுள் கொடுத்துருக்க கோடா கோடிகள் தோற்றம். ஆதியில் எளிமையுள்ளோ பாக்கியவா, ஆதியில் எளிமையுள்ளோ பாக்கியவா, பரலோகாசீர்வாதம் அவனடைவா, பரலோகாசீர்வாதம் அவனடைவா, தேவ தேவ நீத
கிருபை உள்ளவன் பாக்கியவான். இந்த அருமையான பாடல் கத்தர் சொல்லும். எங்கேயோ ஒரு கர்நாடகா சங்கீத பரதநாட்டியத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எதுக்கு கை கால்லாம் அப்படி இப்படி போகும். அதாவது ஆண்டவர் கத்தர் சோதரம், கத்தர் அவளை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் யார் வேண்டுமானால் ஆண்டவர் நாம் மகிமைக்காக பாடலாம், தேவ நாமத்தை என்ன பண்ணலாம், மகிமைப்படுத்தலாம். நலமானவைகளை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. உங்களுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயமாக இருக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே மகா கிருபையும் இறக்கங்க நல்ல ஆண்டவரே உடைய அன்பின் நாமத்துக்கு சொல்லும். அமெரிக்காவில் இருக்கிற கர்த்தாவை இந்த காணிக்கு அனுப்பி வைத்திருக்கிற உடைய ஊழியக்காரனுக்காக சொல்றோம். நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். அந்த தேவ மனுஷனுடைய இருதயத்தில் நீ பேசின இந்த நல்ல காரியத்துக்காக நன்றி. இது ஜபாடி ஊழியத்துக்கு உதவியாக இருக்கட்டும். அருமையான தேவ மனுஷன் பாஸ்டர் ஜானையும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உனக்கு நன்றி. தொடர்ந்து வந்த தேவ பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதி. எங்களோடு இருக்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் என் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் உலகளவே நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் நம் யாவரோடு எப்போதும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. சபையில் வந்து நமக்கு செய்தி கொடுத்த பாஸ்டர் அகஸ்டின் ஐயா அவர்களை கத்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை கத்தர் இன்னும் பல ஆயிரங்களுக்கு கத்தர் பயன்படுத்த நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கத்தர் நடிச்சோம். கத்தரை ஆசீர்வதிக்கிறார்கள். ஜான் சொன்ன இல்லைங்களா, கத்தர் அவங்க எவ்வளோ 10 பேர் இந்த சபையில் இவரை கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க. ஊழியமே இல்லை அமெரிக்காவில் யாரும் சர்ச்சைக்கு வர்றதில்லை. இன்னைக்கு 150 பேர் கத்தருக்கு சோதரம். இந்தியாவிலிருந்து போய் ஊழியம் செஞ்சு 150 பேர் சம்பாதிச்சு அந்த சபையில் ஸ்ட்ராங்காக நிறுத்திருக்கிறார். ஆமாம். அவருக்கு அங்கே ஜெபம் பண்ணி கொடுங்க. அவர் அன்பா சொல்றாரு, உங்க பசங்க நான் பார்த்துட்டு போய் பண்றேன்னு. அவங்க எவ்வளோ படித்து அந்த இடத்துல ஆண்டோட ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவளை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய சீத்தம்மா கர்த்தருக்கு சோதரம். கொஞ்சம் ஸ்ட்ரோக் மாதிரி பேர் சர்ச்சி நேற்று விழுந்துட்டாங்க. ஆண்டு கிருவில அதை வச்சிருக்கிறோம். நம்முடைய ஜோதிமோடி பெரியவங்க தான். அவங்க வந்து பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல், நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்க. அவங்களுக்கு பிரெயினில் பிளட்டு கொஞ்சம் லீக் ஆகிருக்கிறது. அதனால செய்ய முடியாது. அப்போ ராமையா காலேஜ் சொன்னாங்களா, ஒன்றும் பண்ண முடியாது, வேண்டாம் வச்சுக்கிறோம், ஒரு நாளைக்கு 70,000 ரூபாய் வருமா கத்தருக்கு சொல்கிறோம். அப்போ கேட்டாங்க. நான் சொன்னாமா நீ கொண்டாந்துருங்க, பாசமாக சொன்னாங்க கொண்டாந்துருங்க. ப்ரைஸ் சொல்லலாம். நல்ல நம்ம பார்த்துக்கலான்னு. இப்போ அம்மா காலையில் போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆமென். கூட்டமாக போகாதீங்க, பார்க்குறதா போய் பார்த்துட்டு உங்களுக்கு அனுபவம் வந்துட்டு ஒரே வாட்டி வந்துடும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து பார்த்துப்போம், பரவாயில்ல. போய் பார்த்து அவளுக்கு ஜெபம் பண்ணுங்க. நம்ம யாரும் தள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபக்காக நீங்கள் என்ன உதவி செஞ்சால் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென். எனக்கு தெரியுங்க, அதான் தான் 2வது காடுகளா என்னத்துக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அமெரிக்காவில் ஆண்டவர் கதை தந்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஜெபம் பண்ணிக்கிற மட்டும் ஜெபம் பண்ணிங்க. கீழே கூட்டமாக நிற்காதீங்க, கூட்டமாக நிற்காதீங்க.